செய்திகள். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்திற்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் பணிநிறைவு பாராட்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் மருத்துவமனையின் செயல்பாடுகள், உள்கட்டமைப்புகள், மருத்துவ பணியாளர் விவரங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்த காணொலி காட்சிகள் மூலம் அதிகாரிகள் விளக்கினர். விவரங்களை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் மருத்துவமனையின் செயல்பாட்டை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு பின்வரும் ஆலோசனைகளை வழங்கினார். காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளான்ட்மேன் சேவை அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சென்டாக் நிதியுதவி பெற்று முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின் 1 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகள் சேவையாற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வாய்ப்பு அளிக்கலாம். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் தீவிர சிகிச்சை பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை மற்றும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு ஆகியவற்றுக்கான திட்ட வரைவு மற்றும் ஒப்பந்த புள்ளி கோரும் நடைமுறையை விரிவுபடுத்த வேண்டும். பொதுமக்களுக்கான உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து செயல்படலாம். மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெரு நிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மேம்படுத்தலாம். பொதுமக்களுக்கான மருத்துவ சேவையில் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மருத்துவ உபகரணங்கள் பராமரிப்பு ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரும் மழை காலத்திற்குள் கட்டிட கூரை சுவர்கள், கழிவறை ஒழுக்கல்களை சரி செய்வதற்காக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையின் தரம் குறித்த நம்பிக்கை ஏற்படும் விதமாக அதன் தரத்தை உயர்த்த வேண்டும். கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்தகுமார், முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் திருமதி முத்தம்மா, சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல், காரைக்கால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்திற்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் அலுவலகத்தில் இருந்து இந்த ஊர்வலம் புறப்பட்டது. சிவசங்கரன் எம்எல்ஏ, பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ், முதலியார்பேட்டை மார்பல் குமார், முருகன் மூர்த்தி உட்பட சுமார் 2000 பேர் பேரணியில் கலந்து கொண்டனர். மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதிகள் வழியாக சென்ற பேரணி சட்டசபையில் முடிவடைந்தது. பிரதமர் மோடி உலக தலைவராக உருவெடுத்துள்ளார். குஜராத்தில் 3 முறை முதல்வர், நாட்டிற்கு 3 முறை பிரதமர் என அனைத்திலும் ஹாட்ரிக் அடிக்கும் மோடி புதுச்சேரி நிதியும் திட்டங்களும் தந்து வளர்த்து வருகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை பொலிவுறு நகரமாக மாற்றியுள்ளார். வணிகர்கள், சுற்றுலா பயணிகள் என பலதரப்பட்ட மக்களும் பயன்படும் சிறந்த பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிரதமர் மோடி பெயரை சூட்டுவதே அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாகும். எனவே புதுச்சேரி அரசு அவரது பெயரை சூட்டிட வேண்டுமாய் முதல்வர் ஐயா ரங்கசாமியை கேட்டுக்கொள்கிறேன் என அவர் கூறினார். புதுவை அரசு கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் பணிநிறைவு பாராட்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் அவர்களின் 35 ஆண்டு கால கல்வி பணியை பாராட்டி தேங்காய் தீட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி கிரேட் 1 தலைமை ஆசிரியர் திரு பாரி அவர்கள் அறிமுக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் திருமதி எழில் கல்பனா அவர்கள் திரு தட்சிணாமூர்த்தி தலைமை ஆசிரியர் அவர்களின் பணிகளை நினைவு கூர்ந்து பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நேரு அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்தினார். புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் மாண்புமிகு ஜான்குமார் அவர்களும்
சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி தலைமை ஆசிரியரை வாழ்த்தினார். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஹேமா பாண்டுரங்கன் அவர்கள் புதுவை அரசின் கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குனர் திரு சிவராம ரெட்டி அவர்களும் தலைமை ஆசிரியரை பாராட்டினர். இதில் பல பள்ளிகளில் இருந்த தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட 2% இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாநில தலைவர் சம்சுதீன் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் பலுகல்லாய் வரவேற்பு ஆற்றினார். கஜா கமல் இப்புல் பாபு, முகமது அலி, முகமது அகமது அப்துல் ரஹீம், அப்துல் அஜீஸ், ஜாபர் அலி, முகமது ஜஹருல்லா, இம்தியாஸ் கான் முன்சி, முகமது மொய்தீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. மாணவிகள் சிறந்த மதிப்பெண் பெற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு மாணவிகளிடம் சிறப்பாக தேர்வு எழுதி மாநில அளவில் பள்ளியில் முதலிடம் பெற செய்ய வேண்டுமென மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவிகளிடம் பேசும்போது பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தமிழரசி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு மற்றும் புதுச்சேரி சிலம்ப கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி புதுவை முருகப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் 23/2/2025 காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். சென்னை, திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம், திருநெல்வேலி, பண்ருட்டி பகுதிகளில் இருந்த 400 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். இதில் புதுவை வேலன் வீர விளையாட்டுக் கழகம் ஒட்டுமொத்தமாக சாம்பியன் பட்டத்தை வென்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன், சங்கர், மாநில பொதுச் செயலர் காங்கிரஸ் ஐயப்பன், தலைவர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அரியாங்குப்பம் அழகர், தமிழர்களம் மற்றும் பல சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டினை வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்டக்குழு தலைவர் கலைமாமணி ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தொழிலதிபர் சதாசிவம் அவர்களின் பிறந்தநாள் விழா தனியார் உணவகத்தில் கேக் வெட்டி நண்பர்களுடன் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய முதலியார் பிள்ளை சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை நேரில் வந்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து தன் வாழ்த்து தெரிவித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பஸ் நிலையத்திற்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா MLA ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கிரேட் 1 தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் பணிநிறைவு பாராட்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது.